துரும்புக்குள் இரும்பு ஒரு பழைய ஊரின் கடைசியில் 40 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு கருவி மன்றம் இருந்தது. காலச்சுழற்சியில் அதன் சுவர்களும் கதவுகளும் காலம் கண்டவையாக மாறியிருந்தன. அந்த மன்றத்தில் ஒரு காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருந்த ஒரு இரும்பு கருவி இப்போது தூசி படிந்து துரும்பாகி அனைவராலும் மறக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஊரின் சிறுவன் பசுமை எனும் ஒரு பையன் அந்த மன்றத்தை ஆர்வத்துடன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். தானாகவே அந்த கருவியை தூசியில் இருந்து எடுத்து பார்த்தான். அவன் கரம் அதில் வழிந்ததும் அந்த கருவியின் உண்மையான வலிமை அவனுக்கு உணர்ந்தது. பசுமை அதை சுத்தமாக துடைத்தான், தேய்த்தான், பளிச்சென மின்ன வைத்தான். அந்த சமயத்தில் ஊரில் பழுதடைந்திருந்த பனை சக்கரம் ஒன்றை யாராலும் சரி செய்ய முடியவில்லை. பசுமை அந்த பழைய கருவியுடன் அதில் கை கொடுத்தான். அது ஆச்சரியமாக வேலை செய்தது. பழைய கருவி புது உயிர் பெற்று பனை சக்கரத்தை சரியாகச் செய்தது. அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். அப்போது ஊர் மூதாதையர் ஒருவர் மெதுவாகச் சிரித்து ஞானமுடன் சொன்னார், துரும்புக்குள் இரும்பு மறைந்தது. பழமொழி. துரும்புக்குள் இரும்பு மறைந்தது அர்த்தம் வெளிப்படையாக பலவீனமாக தெரிந்தாலும் உள்ளார்ந்த வலிமை மறைந்திருக்கும். பாடம். ஒருவரின் மதிப்பை வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யக்கூடாது. உண்மையான வலிமை அடக்கமாக இருப்பது போல் தோன்றலாம். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.